சகோதரிகளுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், சிறுகீரை எடுத்திருக்கேன். சகோதரிகளே, இந்த வாழ்வுன்னு பிடிச்சிக்குது, கால் பிடிச்சிக்குதுன்றாங்கள்ல, பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்க்காம இன்றைக்கி சிறுகீரை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் சகோதரிகளே. இதை பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. பூண்டு 4 கட்டி உரிச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, சின்ன ஜீரகம், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன் சகோதரிகளே. இதில் பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அதனால தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், வீடே கப்ப கப்பன்னு நல்ல வாசனை. கீரை சகோதரிகளே, முக்கியமான ஒரு பதிவு, ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது. நல்ல கலர் மாறாத பச்சையாக இருக்குள்ளே ஆஃப் பண்ணிக்கணும் சகோதரிகளே. இதை ஆற வச்சு நான் ஒரு 2 காஞ்ச மிளகா எண்ணெயில் பொரித்து கடைஞ்சிட்டு வந்துடுறேன் சகோதரிகளே. இந்த காஞ்ச மிளகா தான் அந்த கடையில் சேர்க்க போகிறேன் சகோதரிகளே. கடைஞ்சிட்டு வந்துடுறேன் கீழே உட்காந்து. அதுக்கப்புறம் இதில் அப்படியே கடுகு சேர்த்து தாளிச்சிடலாம் சகோதரிகளே. அவ்வளோதான். இந்த கீரையை சகோதரிகளே அப்படியே பாருங்கள், அப்படி இப்போ வெறும் இதை சாப்பிடணும் போல் இருக்குது ஸ்பூன் போட்டு. சகோதரி, நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு